காவல்துறை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடலூர் மாவட்டம் பாலக்கரை அருகே காவல்துறை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பெண்களை இழிவாக பேசியதாக அமைச்சர் பொன்முடியை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரிய அதிமுகவினர் தற்பொழுது காவல்துறையை கண்டித்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிரண் வழங்கிட கேட்கலாம். கிரண், வணக்கம். காவல்துறையை கண்டித்து அதிமுகவினர் தற்பொழுது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது குறித்தான முழு விவரங்கள் கிரண். வணக்கம் சிந்திஜா. பெண்களை இழிவாக பேசியதாக திமுக அமைச்சர் பொன்முடியை கண்டித்தும் அதேபோல் அவர் அமைச்சர் பதவியை விலக கோரியும் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பாலக்கரை ரவுண்டானாவில் அதிமுக சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது. அதில் மேடை அமைக்கும் போது மேடை அமைக்க கூடாது என கூறி விருதாச்சலம் காவல்துறையினர் மேடையை அகற்ற முயன்றுள்ளனர். இதனால் காவல்துறையினருக்கும் மற்றும் அதிமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் திடீரென அதிமுகவினர் சுமார் 200க்கும் மேற்பட்டோர் மேடை அமைக்க கூடாது என தடுத்து நிறுத்திய காவல்துறையினரை கண்டித்து பாலக்கரை ரவுண்டானாவில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி மேடை அமைக்க அனுமதி வழங்கினர். இதனையடுத்து அதிமுகவினர் நடத்தி கொண்டிருந்த மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். இதன் காரணமாக விருதாச்சலத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிரண்.